இன்று ஆன்மீக சிறுகதை பகுதியில் ஒரு அருமையான கருத்தினை நாம் பார்க்க போகின்றோம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் என்ற ஊரின் அருகே, அதாவது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்திலே திருக்கோஷ்டியூர் என்ற ஊரில் உள்ளது. அங்கு ஒரு அருமையான பெருமாள் கோயில் உள்ளது. அந்த திருக்கோஷ்டியூரில் திருக்கோஷ்டி நம்பி என்ற ஒரு பெருமாள் பக்தர் இருந்தார். இவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர். இந்த பெருமாள் பக்தருக்கு பெருமாள் தொண்டு செய்வதுதான் வேலை. 24 மணி நேரமும் பெருமாளை நினைத்து ஜபம் செய்வதுதான் வேலை. இவரை பற்றி கேள்விப்பட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியுமே, ராமானுஜம் அவர்கள் அவரை தேடி வருகின்றார். அவரிடத்திற்கு சென்று எனக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அவர் உடனே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை திருப்பி அனுப்பி விடுகின்றார். நீ இந்த 8 எழுத்து மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அந்த மந்திர உபதேசம் செய்து கொள்ள வேண்டுமென்றால், நீ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை துறந்துவிட்டு நிறைய தெய்வ விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் திருப்பி அனுப்பிவிடுகின்றார். இப்படி ஒரு முறை அல்ல, 17 முறை திருப்பி அனுப்பிவிடுகின்றார். 18வது முறை ராமானுஜர் வந்தபோது திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களுக்கு அவன் மீது ஒரு இரக்கம் வருகின்றது. இந்த ராமானுஜருடைய இந்த மந்திர உபதேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடாமுயற்சி, இந்த மந்திர உபதேசத்தை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதிலே கொஞ்சம் கூட குறையாமல் திரும்பி திரும்பி வந்தது. பக்தியின் ஸ்திரத்தன்மை இதெல்லாம் அவனிடம் இருந்ததால் திரு ராமானுஜரை தன் அருகிலே அழைத்து, இந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி அந்த மந்திர உபதேசம் சொல்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த மந்திரத்தை நீ வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நீ நரகத்துக்கு சென்று விடுவாய். அப்படி செய்யாமல் நீனே இதை தினம் ஜபித்தால் நிச்சயமாக பெருமாளிடத்திலே நீ முக்தி அடையலாம் என்று சொல்கின்றார். ராமானுஜம் அவர்களும் அதற்கு இசைந்து திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களிடத்திலே மந்திர உபதேசம் பெறுகின்றார். செய்துவிட்டு திரும்ப ஒரு முறை சொல்கின்றார், இந்த மந்திரமானது உனக்குத்தான், நீதான் ஜபிக்க வேண்டும். உனக்கு திருமாலிடத்திலே முக்தி கிடைக்கும். வேறு யாரிடமும் நீ சொல்லக்கூடாது. சொன்னால் உனக்கு நரகம்தான் என்று திரும்ப ஒரு முறை சொல்லிவிட்டு அவரை அனுப்பிவிடுகின்றார். அந்த நாமமானது ராமானுஜர் இதயத்திலே நுழைகின்றது. நாமம் நுழைந்தவுடன் நாராயணனும் உள்ளே நுழைகின்றார். இதயத்தில் இறைவன் வந்துவிட்டால் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வான்? பித்தன் போல நடந்து கொண்டார். ஆடிக்கொண்டே சாலையெல்லாம் சென்றார். இறைவன் நாமத்தை மனதிலே ஜபித்தபடி, தன் குரு சொன்ன அந்த நாமத்தை ஜபித்தபடி அவர் ஸ்ரீரங்கத்தை அடைந்தார். ஸ்ரீரங்கம் கோவில் வாசிலே கோபுரத்தின் எதிரே நின்று கொண்டு மனதிலே பெருமாளை, நாராயணனை, ரங்கநாதனை நினைக்கின்றார். அந்த மந்திரம் அவரை ஆனந்தமயமாக்கின்றது. அந்த ஆனந்தத்திலே துள்ளி குதித்து ஸ்ரீரங்கம் கோபுரத்தின் உச்சியை அடைகின்றார். அப்பொழுது அவர் நினைக்கின்றார், யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. அந்த உச்சிக்கு சென்றவர் கைதட்டி அந்த ஊர் மக்களை அழைக்கின்றார். மக்கள் நூற்றுக்கணக்காக அங்கே திரள்கின்றனர். அந்த மக்களிடத்திலே அவர் அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொல்ல, அந்த நூற்றுக்கணக்கான மக்களும் அந்த மந்திரத்தை திரும்பச் சொல்ல, அந்த ஸ்ரீரங்கமே அதிர்கின்றது. வான் அதிர்கின்றது அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்ல. அப்பொழுது ராமானுஜம் அவர்கள் சொல்கின்றார் அந்த மக்களிடத்திலே, இதை தினம் 3 முறையாவது சொல்லுங்கள், உங்களுக்கு முக்தி கிடைக்கும் திருமால் இடத்திலே என்ற உண்மையை சொல்கின்றார். அதனை களைந்துவிட்டு அவர்கள் செல்லும்போது அதனை கேள்விப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் ராமானுஜரிடத்திலே ஓடி வருகின்றார். நீ என்ன காரியம் செய்தாய்? இந்த மந்திரத்தை உன்னை தவிர வேற யாரிடமும் நீ சொல்லக்கூடாது என்று தானே சொன்னேன். உனக்கு நரகம் கிடைக்கும் என்று சொன்னேனே, அதை நீ ஞாபகத்தில் வைத்து கொள்ளவில்லையா என்று கேட்கின்றார். அதற்கு ராமானுஜர் சொல்கின்றார், இந்த மந்திரத்தை நான் மற்றவர்களிடத்தில் சொல்வதனால் எனக்கு நரகம் கிடைத்தால் கிடைக்கட்டும். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்வதனால் நூற்றுக்கணக்கான மக்கள் திருமாலிடத்தில் முக்தி அடைவார்கள் அல்லவா? அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் முக்தி அடையும் போது நான் நரகத்துக்கு சென்றால் என்ன? நிச்சயம் எனக்கு புண்ணியம்தான் கிடைக்கும் என்று சொல்ல, அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் தனது சிஷ்யனை பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். எப்பேற்பட்ட ஒரு சிஷ்யனை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆறத் தழுவி
அந்த 8 எழுத்து மந்திரத்தை இருவரும் சேர்ந்து திரும்பச் சொல்கின்றார்கள். ஆம், 8 எழுத்து மந்திரம் என்று சொல்கின்றேன். அது என்ன மந்திரம்? நாமும் அதை கேட்டு புண்ணியம் அடைய வேண்டாமோ? இதோ. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.